வணக்கம் நண்பா. இந்த பக்கத்துல இருந்து அர்ஜுன் பேசுறேன். அந்த பக்கத்துல இருந்து யார் பாக்குறீங்கிறத வந்து மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணிட்டு இந்த இன்ட்ரோவை பார்த்துட்டு வாங்க பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ள போலாம். போன எபிசோட அப்படியே கண்டினியூட்டி தான், ஓகேங்களா? அப்படியே வந்து நம்ம ஹீரோவும் ஹீரோனையும் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. எதுக்கு வந்து அவங்களெல்லாம் கொன்னேன், நாம இங்கே வந்துட்டு இன்வெஸ்டிகேஷன் தான் பண்ண வந்தோம், தேவையில்லாமல் எதுக்கு அவங்க எல்லாத்தையும் கொன்னேன், அந்த மாதிரி வந்து நம்ம ஹரணி கேட்கும் போது நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அதுங்கெல்லாம் சோம்கட்ஸ் தானே, தேவையில்லை கொல்றதான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கூலாக வந்து பார்த்தீங்கன்னா பதில் சொல்லிட்டு இருக்கான். நம்ம கேப்டனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்போர்ட் வருது, அந்த மாதிரி வந்துட்டு பக்கத்தில் ஒரு சிக்னல், பெரிய சிக்னல் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் வருது. ஓகே, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேப்டன் சொல்கிறாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் போயிட்டு இருக்கப்போ ஒரு பக்கம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் ஹீரோனி வந்து பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் வந்து பார்த்தீங்கன்னா மாறி மாறி வந்து பார்த்தீங்கன்னா அதே பற்றி அதை பற்றி தான் பேசிகிட்டே இருக்காங்க. எதுக்கடா கொன்ன அந்த மாதிரி தான். அப்படி கேட்டுட்டு இருக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு நம்ம ஹீரோனி பக்கத்தில் வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொல்ல வந்துச்சு. அதனால தான் நானும் வந்து பார்த்தீங்கன்னா அதை கொன்னேன். அது மட்டும் இல்லாமல் உன் உயிரையும் காப்பாற்றிருக்கேன், அதனால மனசில் வச்சுக்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கெத்த கூலாக வந்து பார்த்தீங்கன்னா பதில் சொல்லிட்டு இருக்காப்புல. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணோன்னா டக்குன்னு வந்துட்டு ஒரு ஒரு பயங்கரமான ஃபோர்ஸோட ஒரு காலி தரம் தெரியுது. யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரிம்சன் கேங்குன்னு சொல்லிட்டு இப்போ எல்லாத்தையும் ஹீரோ அடிச்சு போட்டாங்கல்ல, அவங்களோட தலைவன் போல. நம்ம ஹீரோனை பார்த்துட்டு என்ன சொல்றான்னா, அவனை கிட்ட நல்லா உத்து பார்த்துட்டு அவன் உடம்புல வந்துட்டு பிளேடால ஆர்மர் இருக்கு, அதே முன்னாடி அவன் முதுகுக்கு பின்னாடி ஒரு பெரிய பிளேடும், அதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கம் மூஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா பதிஞ்சிருக்கும். வந்துட்டு சந்தேகமே இல்லை, இது அவன் தான் பலாடின் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. பலாடிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, இந்த ராஜா கீழே மந்திரி அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு பொசிஷன் தான், ஓகேங்களா? பல்லாடின்னு வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனி செம்மையாக வந்து பார்த்தீங்கன்னா பயப்பட ஆரம்பிச்சிடறாங்க இவனை பார்த்த உடனே. ஏன்னா இங்கே வந்தவொடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறாவே ஒரு மாதிரி ரெட் கலர்ல சும்மா பயங்கரமா இருக்குது. அது நம்ம ஹீரோனிக்கு மட்டும்தான் தெரியுது போல, நம்ம ஹீரோக்கு இல்லை போல. இந்த பல்லாடின் இருக்கான் இல்லையா, அவனுக்கு பின்னாடி ஒருத்தன் நிக்கிறான், அவனை யாருன்னு தெரியுதா? நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர்லேயே பார்த்துருப்பான், கிரேவன் இருக்கான் இல்லையா, அவன் கூட வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்டா வந்திருப்பான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறான். அவன் வந்துட்டு நம்ம ஹீரோவை பார்த்துட்டு இவன் தான் வந்துட்டு நம்ம கிரேவனை வந்துட்டு கொன்னோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பல்லாடின் கிட்ட வந்து ரிப்போர்ட் பண்றான். அந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் நடந்த சண்டை தான் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. நடந்த சண்டையில இவன் மட்டும் தப்பிச்சிருக்கான் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தெரிய வருது. இது கேட்டோன்னே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பல்லாடியனுக்கு மூஞ்சில் இருக்கிற நரம்பெல்லாம் புடைக்குது. டக்குன்னு என்ன பண்றான் அப்படின்னா, அவன் முதுகு பின்னாடி இருக்கிற பிளேட் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு ஃபாஸ்டா சுத்தி விடுறாப்புல வந்து கரகரன்னு சுத்துது. ஒரு வீல் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சுத்த ஆரம்பிக்குது ரொம்ப வேகமா ஃபோர்ஸா. வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடனே அந்த பல்லாடியன் என்ன பண்றான்னா அப்படியே வந்து ஒரு மாதிரி உரும்ப ஆரம்பிக்கிறான். அந்த இதை காட்டுவாங்க இல்லையா, அந்த கட்ஸ் காட்டணுங்கிறதுக்காண்டி அப்படியே உரும்ப ஆரம்பிக்கிறாப்புல. இதை நம்ம கேப்டன் பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா உடனே அவங்களுக்கு ஹெல்ப் தேவை அப்படின்னு சொல்லிட்டு வந்து அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிளம்புறாங்க இங்கே வரத்துக்கு. நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட்டுக்கு ரெடியாக வரப்பல ரெடி ஆகும் போது அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா தடுத்து நிறுத்திட்டு இதை வந்துட்டு உன்னால சமாளிக்க முடியாது, பாத்தி இல்லை அவன் எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுன்னா ஒரு மாதிரி நடுக்கத்தோட சொல்றாங்க. இப்படி சொல்லும் போது வந்துன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரியே இல்லை. ஏன் அப்படின்னா நம்ம ஹீரோவை தான் தெரியும்ல, நம்ம ஹீரோ வந்துட்டு நம்மளோட ஹீரோட பெரிய ஆசையே வந்துட்டு சாகுறது தான். இந்த மாதிரி ஒருத்தன் கையில சாகுறதுங்கிறது தான் அவன் கனவு. அப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோ எப்படி வந்துங்க பயப்படுவான்? நம்ம ஹீரோனை கையை வந்து பார்த்தீங்கன்னா தட்டி விட்டு அவன் அந்த பலாயன் இருக்கான் இல்லையா, அவன் கூட சண்டை போடுறதுக்கு நம்ம ஹீரோ போறான். அந்த பலாயன் சும்மா எல்லாம் அங்கிருந்து பார்த்தீங்கன்னா வேகமா வந்துட்டு கத்திக்கிட்டே ஓடி வரான். அந்த ஃபேன் வேற கத்திருக்கால, அது வேற இருக்கிறதுன்னு சுத்துது இல்லை. அந்த மூமெண்ட்லயே ஃபாஸ்ட்லயே வந்து பார்த்தீங்கன்னா வேகமா வராப்புல. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக ட்ரா பண்ணிருக்காங்க. அப்படியே டக்குன்னு போற மாதிரி வந்து ட்ரா பண்ணிருக்காங்க. அப்படி டக்குன்னு நம்ம ஹீரோ கிட்ட வரும்போது நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா அப்படியே ஒரு ஃபேஸ் ஆஃப் கொடுத்துட்டு அங்க இருந்து அவனோட வேகமா வந்து பாத்தீங்கன்னா தப்பிச்சு அவங்க பின்னாடி இருக்கிற டீம் இருக்கான் இல்லையா, அவங்க ஃபேமிலி நம்பர்ஸ்ன்னு வச்சுக்கலாம், ஓகேங்களா? இந்த பெல்லானினோட ஃபேமிலி நம்பர்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா போயிடுறான். போயிட்டு என்ன பண்றான் அப்படின்னா அவனோட நரம்பு வச்சு எல்லாத்தையும் அங்க இருக்கிற எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா துண்டு துண்டா வந்து நம்ம பல்லாடின் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்றான். இதை பார்த்து நம்ம பல்லானிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஷாக்கு. அந்த பல்லாடின் இருக்கான் இல்லையா, அவன் கண்ணு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் கொல்றதை பார்த்துட்டு அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோவம் வந்துட்டு தலையோட உச்சிக்கே போகுதுங்க. செம்ம வெறியில இருக்கிறான். அந்த வெறியோட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு அட்டாக் பண்ண வரான் செம்ம வேகமா. நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஃபேமிலி மெம்பர்ஸ் பணத்தோட நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி கெத்தா நிற்கிறாப்புல. இவனும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சுற்றி சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ சுற்றி சுற்றி வரான். சுற்றி வரும்போதே என்ன ஆகுதுன்னா அந்த ஃபேனு ப்ளஸ் அவன் கையிலலாம் அந்த மாதிரி இருக்குல்ல ஒரு மாதிரி நகை மாதிரி,
ஸோ அதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா அப்படியே நிறைய ஸ்க்ராச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா போடுறாப்புல நம்ம ஹீரோ மேலே. ஸோ இதெல்லாம் போடக்குள்ளே நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா மூஞ்சில ஒரு ரியாக்ஷனும் இல்லை, ஓடுது மூஞ்சில. ஸோ நம்ம இவன் இருக்கான்ல பல்லாடின், அவனும் பார்த்தீங்கன்னா ஃபுல் எஃபர்ட் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை துண்டு 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 துண்டா வெட்டிட்டாங்க. என் ஃபேமிலி மெம்பர்ஸ் மேலே கை வச்ச உன்னைய துண்டு துண்டா வெட்டுறா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா பதிலுக்கு பதில் துண்டு துண்டா வெட்டுறான். இதை வந்து நம்ம ஹீரோனையும் பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா ஷாக் ஆயிர, ஐயோ போச்சா இவனும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிறாப்புல. சரி நம்ம பலாடின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரிவெஞ்சரா கர்மாடா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுறான். அவனுக்கு ஒன்றுமே புரியல, எப்படா டக்குன்னு இப்போதான் நான் அவனை துண்டு துண்டா வெட்டினேன், அதுக்குள்ள எப்படி இவன் முழுசா நிற்கிறானே, எனக்கு ஒன்றுமே புரியலையே. ஸோ இப்படி பல்லாடின்னு வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அவன் முன்னாடி ஒரு டீமன் மாதிரி நிற்கிறாங்க செம்ம பெருசா. அதை பார்த்தோன்னே நம்ம பல்லாடினுக்கா கைகள்லாம் உதவுது. பாமா பிதாவில் கத்துரு, என்னை தயவு செஞ்சு கூப்பிட்டு போயிடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவன் உடம்புல ஆவியே இல்லை. டக்குன்னு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜம்பை போட்டு தூரமா வந்து நின்றுட்டு பார்க்குறான். அவன் கைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பான்ல இருக்கிற நிலநடுக்கத்தோட பயங்கரமா நடுக்குதுங்க. மூஞ்செல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சுனாமியோட அதிகமாக இருக்குது. ஆஹா இவன் யாரா, இவன் என்னோட வந்து பார்த்தீங்கன்னா லெவல்ல ரொம்ப அதிகமா இருக்கிறான், ஒரு டீமன் மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவனையும் பார்த்து பயப்படுறான். ஸோ நம்ம ஹரிணி இருக்கா இல்லையா, அவளுக்கும் ஷாக் ஆகி இப்போ இங்கே என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவளுக்கும் ஒன்று பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியலை. ஸோ நம்ம ஹீரோ வந்து பெருசாக ஒன்றும் எஃபெக்ட்லாம் போடுறதில்ல எல்லாத்தையும் கொல்றதுக்கு, சும்மா அப்படி நின்ன மணிக்கே தான் எல்லாத்தையும் கொல்லுவான். ஸோ அப்படி நின்றுட்டு இருக்கும்போது நம்ம பலாடின் என்ன பண்ணுறான் அப்படின்னா அவனோட ஃபாஸ்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதை யூஸ் பண்ணி அவனை சுற்றி சுற்றி வந்து ஒரு பெரிய புயல் மாதிரி நம்ம ஹீரோவை சுற்றி உருவாக்குறான். ஸோ ஏன் அப்படின்னா அப்படி சுற்று மாதிரி அந்த மாதிரி பண்ணிட்டு ஸோ அங்கேருந்து எப்படியே எஸ்கேப் ஆகிட்டு நம்ம பாஸ் கிட்ட போய் இதை ரிப்போர்ட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பலாடின் வந்துட்டு பிளான் போட்டிருப்பான். ஸோ நினச்ச மாதிரி அந்த மாதிரி வந்துன்னா சுரவழி மாதிரி சுற்றி விட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணியிருப்பான். ஸோ அப்படி ட்ரை பண்ணும்போதே என்னோட வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு லெவல் இருக்கான். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இவனை பாஸால மட்டும் தான் டிஃபீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சு போயிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ அதுலேருந்து அசால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா தப்பிச்சு வரான். ஸோ அந்த சூறாமலை மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ அதுலேருந்து அசால்ட்டாக நம்ம ஹீரோ தப்பிச்சுட்டு வந்து அப்படியே அவனுக்கு முன்னாடி வந்துடுறான். முன்னாடி வரும்போது என்ன பண்றான் அப்படின்னா ஏர்லயே வந்துட்டு அவனோட இதெல்லாம் இருக்கு இல்லையா நரம்பு, அதெல்லாம் யூஸ் பண்ணி அவன் உடம்புல குத்தி அப்படியே மேல தூக்கிறான் மறுபடியும். ஸோ அப்படி மேல தூக்கிட்டு என்னது ஃபேமிலியா, எனக்கும் தான் ஒரு ஃபேமிலி இருந்தது, அது எனக்குன்னு இருந்த ஒரே ஒரு ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரீமுக்குள்ள வந்துட்டு நம்ம ஹீரோ போக ஆரம்பிக்கும். அந்த ட்ரீமுக்குள்ள வந்துட்டு அவங்க அம்மா வந்துட்டு சாப்பாடு கொடுக்குறாங்க. மிராய் சாப்பாடு நல்லா இருக்கா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா கேட்குமா, அம்மா இது சூப்பராக இருக்குமா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் சொல்லிட்டு இருக்கிறாப்புல. ஸோ அவங்க அம்மாவும் வந்து பார்த்தீங்கன்னா மிராயை வந்துட்டு பாசமோட பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி டக்குன்னு கட் பண்ணா அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாம்பியா மாறிட்டு ஒரு மாதிரி கொலவெறியில பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு ஒரு அன்பான பையன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா ரொம்ப நேசிக்கிறான் இல்லையா, டக்குன்னு அவங்க வந்துட்டு ஒரு வேற மாதிரி ஆயிட்டாங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மிராயால ஏற்றுக்க முடியல. ஸோ அதே மாதிரி அவங்க அம்மா வந்துட்டு அவனை ஒரு மாதிரி சாப்பிட்ற மாதிரி வரும்போது அம்மா என் பக்கத்துல வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். ஸோ அவனையே அறியாம இப்பதான் அவன் பவர் ஆக்டிவேட் ஆகுது போல. அப்படி ஆக்டிவேட் ஆகும்போது அவன் உடம்புல இருக்கிற எலும்புலாம் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சு போய் அவங்க அம்மா மேலே அடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போயிடுறாங்க. ஸோ அவனும் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அங்கிருந்தா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா கண்முடிய சாகிறத பார்க்குறான் இல்லையா, ஸோ அதை பார்த்த உடனே அங்கிருந்து அவன் வந்து எமோஷனல்ஸா அப்படின்னு ஆயிடுறான். அது உணர்ச்சி இல்லாத மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆயிடுறாப்புல நம்ம ஹீரோ. ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சீனை கட் பண்ணி அப்படியே அவன் கனவுல இருந்து வெளியே வந்த மாதிரி காட்டுறாங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தா நம்ம பலாடி வந்து பார்த்தீங்கன்னா அழுதுட்டு இருக்கான், ப்ளீஸ் என்னை விட்டு அந்த மாதிரி கேட்குறான். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ விடுற மாதிரி தெரியல. ஸோ என்னை தொட்ட அப்படின்னா உனக்கு பெரிய பிரச்சனையாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பலாடின்னு சொல்லி நம்ம ஹீரோ அதெல்லாம் கேட்குற மாதிரி தெரியல. அவனை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே துண்டு துண்டு துண்டுலாம் வந்து பார்த்தீங்கன்னா சதற அடைச்சிடறான் அப்படியே. ஸோ அதை வந்துட்டு நம்ம ஹரிணிலாம் பார்த்துட்டு தகச்சு போய் நிற்கிறா. ஸோ அப்பா கிளம்ப நம்ம கேப்டன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதான் வந்து இங்கே நிற்கிறாங்க. ஸோ அந்த ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா கூடவே வந்திருக்காங்க. வந்துட்டு ஹரிணி நல்லா இருக்கல அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹரிணி வந்து பார்த்தீங்கன்னா டேக்கப் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம நிறைய கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா எழும்புது. ஸோ என்ன அப்படின்னா நீ வந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, நம்ம இங்கே வந்து இன்வெஸ்டிகேஷன் தான் பண்ண வந்தோம், ஆனால் நீ வந்து இங்கே இருக்கிற எல்லாத்தையும் கொண்டுட்ட, நம்ம வந்ததுக்கான ஒரு இதுவே இல்லை, நீ வந்துட்டு இந்த இடத்தையே ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அழிச்சிட்ட, ஸோ நம்மளுக்கு வந்துட்டு எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்காம போச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே நிறைய கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா ஓடுது. ஸோ என்ன அப்படின்னா முதலையே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜோம்கன் வந்து செத்ததுக்கு நம்ம கேப்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா ஜோம்கன் தான் இருக்கிறதுலே பவர்ஃபுல் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க போல. ஸோ அதை விட நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லாக இருக்கிறான், செம்ம பவர்ஃபுல்லாக இருக்கான் இல்லையா.
ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம கேப்டன் வந்து ஒரு கேள்வி வருது, நான் ஒரு வேளை தப்பான ஆளை வந்துட்டு என்னோட டீமில் சேர்த்துட்டோனோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நினைக்கிறாங்க. ஸோ ஆப்வியஸ்லி வந்து பார்த்தீங்கன்னா யாராலும் அப்படிதான் நினைப்பாங்க. ஏன்னா கண்ணு முன்னாடியே யாராலையும் கொல்ல முடியாது அப்படிங்கிற ஒரு சிம்கன் வந்து பார்த்தீங்கன்னா பிச்சு போட்டான் இல்லையா. ஸோ அப்படி நினைக்கும் போது நம்ம ஹீரோவை பார்த்துட்டு உண்மையாலுமே இவன் ஒரு டீமன் தான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் சொல்றாங்க. ஸோ அதோட இந்த சாப்டர் வந்து எண்ட் ஆகுது. ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோவில் கொஞ்சம் கொஞ்சம் நாய்ஸ் இருக்க தான் செய்யும். ஸோ அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பாருங்க ப்ளீஸ். ஸோ இது வரைக்கும் வீடியோ பார்த்தீங்கன்னா தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.